நீங்கள் எப்போவாச்சும் இல்லாட்டி எப்போவுமே இப்படி திட்டு வாங்கியிருக்கீங்களா? கொஞ்சமாச்சும் தேவ பக்தி இருக்கா? மனுஷனுக்கு தான் பயப்பட மாட்டேற, கடவுளுக்காச்சும் பயப்படக்கூடாதா அப்படின்னு திட்டு வாங்கியிருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தெய்வ பக்தினா என்ன? அது எதுக்கு? அது என்கிட்ட இருக்கா? ஒரு வேளை அது இருந்த நான் எப்படி அதை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்? இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு, ஒரு தரமான தெய்வ பக்தின்றது என்ன தெரியுங்களா? தெய்வ பக்தி இஸ் ஈக்குவல் டு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, கடவுளுக்கு கீழ்ப்படிதலும் அவரை கனம் பண்ணுறதும் தான், சரிங்களா? எதுக்கு தெய்வ பக்தி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேதுரு 2:9 பார்க்குறோம். தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் சோதனையிலிருந்து ரட்சிப்பாருன்னு, சரிங்களா? யாருக்குமே அது ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளுக்கு வர சோதனையில், நம்மளுக்கு வர கஷ்டத்தில் நம்ம சிக்கிட்டு இருக்கும்போது எப்படா அதுலேருந்து விடுதலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம்ல, அந்த ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ தேவ பக்தி உள்ளவனாக தான் ஆண்டவர் சோதனையிலேருந்து ரசிப்பார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, யோவான் 9:31 படிக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பாராம், சரிங்களா? மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, 1 சாமுவேல் 15:22 பார்க்குறோம். பலியை விட கீழ்ப்படைதல் கர்த்தருக்கு ரொம்ப பிரியம், உத்தமம் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, தேவ பக்தின்றது ஈக்குவல் டு கீழ்ப்படிதல் ப்ளஸ் அவரை கனம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கீழ்ப்படுறீங்க அப்படின்றது தேவ பக்தி, சரிங்களா? அவர் பிரியம், சரிங்களா? பவுல் என்ன தெரியுமா பண்ணுறாரு? தீமோத்தேயுக்கு ரொம்ப அழகாக நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு, முக்கியமாக இந்த தேவ பக்தியை பற்றி. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுலலாம் 1 தீமோத்தேயு 2:9-10 வாசிச்சோம்னா, ஒரு ஸ்திரீ தேவ பக்தி உள்ளவங்களா அவங்க இருக்காங்க அப்படின்னா, தேவ பக்திக்கு ஏற்ற ஒரு ஸ்திரீயாக இருந்தால் அவங்க எப்படி தன்னை அலங்கரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9:10 சில அலங்கரிப்பை பற்றி சொல்லி கொடுக்குறாரு பவுல், சரிங்களா? 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். தீமோத்தி கிட்ட சொல்கிறாரு, தேவ பக்திக்குரிய ரகசியன்றது மகா மேன்மை உள்ளது. அதே நேரத்தில் 1 தீமோத்தேயு 6:5 வாசிக்கிற மாதிரி தேவ பக்தியை ஆதாய தொழிலாக மாற்றி வச்சுருக்காங்க. பற்றியா சில பேர் அவங்களெல்லாம் விட்டு நீ விலகி ஓடிட்டு, உனக்கு தேவ பக்தி தான் ஆதாயமே, நீ அதை ஆதாய தொழிலாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அழகாக அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அது மட்டும் கிடையாது, 2 தீமோத்தேயு 3:5 வாசிக்கிறோம். தேவ பக்தி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வேஷம் போட்டுட்டு திரிவாங்க, பற்றியா? அவங்களெல்லாம் விட்டு விலகிடு தீமோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அழகாக அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம தேவ பக்தியாக இருக்கணும், நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு மனசு இருந்தாலே போதும், உனக்கு துன்பம் கண்டிப்பாக வரதான் செய்யும். 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கிறோம். தெய்வ பக்தியாக நடக்கிற மனசு இருந்தாலே துன்பம் வரதான் செய்யும். அதனால் நீ சோர்ந்து போயிடாத தீமோத்தி. நீ எப்பொழுதுமே தேவ பக்தி அடையும்படி நாடு. அது தினமும் நீ தெய்வ பக்தி அடையணுன்றதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம். வெட்டியாக பேசிகிட்டு இருக்க பற்றியா, சீர்கேடான அந்த கிளவி பேச்சுங்க, கட்டுக்கதைங்க, அப்படி வெட்டியாக டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கிற, நிறைய பேசி 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 நிறைய பாவத்தை சேர்த்துருக்கு. இந்த மாதிரி பேச்சை குறைச்சிக்கோ. நீ டெய்லியும் என்ன பண்ண, தெய்வ பக்தி அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11 தெய்வ பக்தியாக முயற்சி பண்ண. 1 தீமோத்தேயு 4:7 அப்படின்னு சொல்லி கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அழகாக தீமோத்தேயுக்கு பவுல் ரொம்ப அழகாக அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம மனசுலேயும் இருக்கும், நம்மளுக்கு இந்த தெய்வ பக்தி இருக்கா, நான் எப்படி வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளுக்கு மனசில் ஒரு கேள்வி வரும்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருத்தருக்குமே தெய்வ பக்தின்றது நிச்சயமாக கிடைக்கும், சரிங்களா? தீத்து 1:3 வாசிக்கிறோம். அப்படி கிடைக்குது. ஆனால் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இவ்வளோ மேன்மையாக இருக்கிறதான இந்த தேவ பக்தியை யாக்கோபு 1:26 வாசிக்கிற மாதிரி உங்கள் நாவை கண்ட்ரோல் பண்ண தெரியலைன்னா, இவ்வளோ மேன்மையான தெய்வ பக்தி உங்களுக்கு கிடைச்சும் அது வீணு, வேஸ்ட்டு, சரிங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் தெய்வ பக்தியை டெய்லியும் வளர்த்துக்கோங்க. அதை அடையும்படி டெய்லியும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. மனுஷன்தான் அவர் சொல்லும் போது நீ அது
பெற்றுட்டு அப்படிலாம் சொல்லுவார்ல, முயற்சி பண்ணு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் நம்ம டெய்லி தெய்வ பக்தி அடைய முயற்சி பண்ணலாம். சரிங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.